திருடனை வீட்டுக்குள்ளாரையே போட்டு பூட்டி வைப்போமா இல்ல வெளியில அடிச்சு துரத்துவோமா? லூஸ் மோஷன் குழந்தைங்களுக்கு வரும்பொழுது நிறைய பேரண்ட்ஸ் இந்த தப்பை தான் பண்றோம். என்ன நினைக்கிறோம்? குழந்தை அடிக்கடி வயித்தால போயிட்டு இருக்கு அப்படின்னா உடனடியா அதை நிப்பாட்ட நினைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளை டாக்டர்கிட்ட கேட்கிறோம், இல்லாட்டி மெடிக்கல் ஷாப்ல வாங்கி அதை நிப்பாட்டணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி இயற்கை என்ன பண்ணுதுன்னா, உடம்புல நுழைஞ்ச கெட்ட கிருமிகள் இல்ல அன்டைஜஸ்டட் ஃபுட் பார்ட்டிகல் இதை வெளியேற்றுறதுக்காக தான் லூஸ் மோஷனை உண்டு பண்ணுது. சோ அந்த சமயம் அதை நிப்பாட்டுறதை விட மிக முக்கியம் என்னன்னா, குழந்தையுடைய ஜீரண சக்தியை மேம்படுத்துறது, உடம்புல நுழைஞ்ச கிருமிகளை கம்மி பண்ண ட்ரை பண்றது, பிளஸ் மிக மிக முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து. உடம்புல ஹைட்ரேஷன், நீர்ச்சத்து குறையாம பாத்துக்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட். ஆட்டோமேட்டிக்கா லூஸ் மோஷன் 2 நாள் 3 நாள்ல சரியா போயிடும். சோ உடம்புல நுழைஞ்ச கெட்டத கழிவு பொருளை வெளியேற்றணுமா, உள்ளேயே போட்டு லாக் பண்ணணுமா, நீங்க முடிவு செய்யுங்க.